Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டமன்ற தலைவராக ரங்கசாமி தெரிவு செய்யப்பட்டார். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் 12 தொகுதிகளிலும், பாஜக 4 தொகுதிகளிலும், அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா 1 தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெற்றது. இதனால் மாநிலத்தில் முதல்வராக இருந்த ரங்கசாமியே மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள எம்எல்ஏக்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது கூட்டணியின் சட்டமன்ற தலைவராக ரங்கசாமி தேர்வு செய்யப்பட்டு உள்ளதாக அறிவிக்கப்பட்டு உள்ளது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ரங்கசாமி சட்டமன்ற தலைவராக தன்னை தேர்வு செய்து உள்ளதாகவும், துணை நிலை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க கோர உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். என்டிஏ கூட்டணி சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் சேர்ந்து சட்டமன்ற தலைவராக தேர்வு செய்தார். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருமனதாக நம்முடைய சட்டமன்ற புதுச்சேரியுடைய சட்டப்பேரவையுடைய எங்களுடைய கூட்டணி கட்சியின் தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். உரிமை கோருறீங்க, ஆட்சி அமைக்க உரிமை கோரும். பதவியேற்பு விழா அந்த நம்ம சட்டமன்ற ஆளுநர் சந்தித்த பிறகு உங்கள்கிட்ட சொல்லுங்க.